ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய சனிக்கிழமை 29/3/2025 அன்னைக்கு பங்குனி மாதத்துடைய அமாவாசை, அது கூட சனிப்பெயர்ச்சி, சூரிய கிரகணம், இது எல்லாமே ஒரே நாள் சனிக்கிழமை அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு நம்ம நிலைவாசலில் முக்கியமாக ஒரு பொருள் வைக்கணும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ முழுசும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு பொருளால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்னென்னா, வருஷத்தில் 2 முறை சூரிய கிரகணம் வரும், 2 முறை சந்திர கிரகணம் வரும். ஏற்கனவே ஒரு முறை சந்திர கிரகணம் முடிஞ்சிருச்சு. இப்போ வரக்கூடியது வருஷத்தில் முதல் வரக்கூடிய சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தலாம். சனிக்கிழமை, அதாவது 23ஆம் தேதி மதியம் 2:20 ஸ்டார்ட் ஆகி சாயந்தரம் 6:13 வரைக்கும் இருக்குது. இதில் உச்சி நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாயந்தரம் 4:17 இருக்குது. இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம பார்க்க முடியாது. இது வந்து ஐரோப்பா, ஆப்பிரிக்கா அந்த மாதிரி வட இதுலேருந்து தான் நம்ம பார்க்க முடியும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து அமாவாசை. அமாவாசை எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட்டு 7:23 ஸ்டார்ட் ஆகுது. சனிக்கிழமை 29ஆம் தேதி மாலை 5:12 வரைக்கும் இருக்குது. இப்போது நீங்கள் தர்ப்பணம் என்றைக்கு கொடுக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை தான் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும். இதில் உச்சப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் போய் தர்ப்பணம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் 12 மணிக்கு முன்னாடியே கொஞ்சம் கொடுக்க பாருங்கள். நீங்கள் 1 மணிக்குள்ளே காகத்துக்கு சாதம் வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிருங்க. இது அடுத்து சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வருஷம் வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் அடுத்த வருஷம் 2026 தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தைப்படி பார்த்தோம்னா 29ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு 10:07 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு இருந்து இடம்பெயர்ந்து சனிப்பெயர்ச்சி. இப்போ மீன ராசியில் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கும். இந்த சனிக்கிழமை இந்த மீன ராசியில் நிறைய கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதுனால, அதாவது 5 கிரகங்களோட சேர்க்கையும் அந்த சனிக்கிழமை கண்டிப்பாக நடக்கும். அதனால் நம்ம இந்த வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். சனிக்கிழமை காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 6 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 7 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, நீங்கள் எந்திரிக்கிற டைமில் நீங்கள் குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. எழுந்திரிச்சு வாசலில் 1 டம்ளர் தண்ணியும் 1 தீபமும் ஏற்றி வைங்க. இது வந்து சனிக்கிழமைனா கண்டிப்பாக அந்த அமாவாசை வர டைம் நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடியே. இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் இன்னொருத்தங்களுக்கு நிறைய கேள்வி கூட இருக்குது. ஒரு சிலருக்கு எங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்பா இருக்காங்க, எங்கள் மாமியாரும் இருக்காங்க, நாங்கள் வந்து இந்த இதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களோட அம்மா அப்பா இருக்காங்கன்னா நமக்கு ஒரு சந்தேகம் தானே. அவங்களும் நம்மளோட முன்னோர்கள் தான். ஸோ நம்ம அவங்களுக்காக இந்த தண்ணி வைக்கிறது தப்பு கிடையாது. நம்மளோட முன்னோர்கள் வந்து பார்ப்பாங்க, நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட வைக்கலையேன்னு சொல்லி அவங்க ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க. எப்போவுமே வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்மளோட குலம் வந்து தலைக்கக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்றைக்குமே அவங்க வந்து சாபம் விடவே மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்து தண்ணி கூட நமக்கு வைக்கலையே, நம்மளை மறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்களா, அதுதான் வந்து நமக்கு சாபமாக மாறுமா. அதனால் கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணி வைக்கலாம். அது நம்ம அம்மா அப்பா உயிரோட இருந்தாலும் வைக்கலாம், இல்லைனாலும் நம்ம வைக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. அடுத்து நிறைய பேர் கேட்குறீங்க கோலம் போடலாமா அப்படின்னு. கண்டிப்பாக கோலம் போட வேண்டாம். சாயந்தரமாகவும் நீங்கள் போட வேணாம். ஒரு சிலர் வந்து சாயந்தரமாக நாங்கள் கோலம் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாயந்தரமாகவும் அமாவாசை அன்னைக்கு எப்போவுமே நீங்கள் கோலம் போட வேண்டாம். நான் நிலைவாசலில் ஒரு பொருள் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பொருள் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பொருள் வைக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, கண்டிப்பாக கடன் தீரும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா, நிச்சயம் வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் வந்து செல்வம் நிலைக்கும். நிறைய விசேஷங்கள் நடக்கும். திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஏன்னா நம்மளோட முன்னோர்களோட கர்ம வினைகளின் காரணமாக தான் நமக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த விஷயம் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும். இதை நீங்கள் அனுபவமாக செஞ்சு பார்த்து உங்களோட வாழ்க்கை மாறிச்சா நிச்சயமாக நம்ம சேனலுக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சரிசி இருக்குது இல்லையா, அந்த பச்சரிசியை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அந்த மாவையும் கூடவே ஒரு நாட்டு சர்க்கரை கிடைக்கலன்னா நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரை கூட பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பச்சரிசி மாவையும் இந்த சர்க்கரையும் நல்லா கலந்து உங்கள் நிலைவாசலில் முன்னாடி அப்படியே தூவி விட்டுருங்க. அப்படி தூவி விடும்போது சின்ன சின்ன பூச்சிங்களுக்கு அது நிச்சயமாக உணவாக மாறும் இல்லையா.
நம்மனால ஒரு 10 பேத்துக்கு அன்னதானம் கொடுக்க முடியலனாலும், இந்த சின்ன சின்ன வாயில்லா பூச்சிங்களுக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பொருளால நிச்சயமா நம்மளோட வாழ்க்கை தலையெழுத்து அப்படிங்கிறது நமக்கு மாறும். பணம் அப்படிங்கிறது நமக்கு வரவா இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் நினைக்கலாம், நம்ம வந்து எவ்வளவோ பேர் அன்னதானம் பண்றாங்க. நம்ம இந்த சின்ன பூச்சிங்களுக்கு போதா நமக்கோட வாழ்க்கை மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம இந்த பொருள் வைக்கும்போது நிச்சயமா வாழ்க்கை மாறும். இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வாழ்க்கை மாறி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு நாமளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை உருவாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.